சிறகடிக்கும் ஆசையில் அடுத்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜயா பேசுகிறது எல்லாமே மீனா கேட்டுட்டு கை தட்டிகிட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு சூப்பர் அத்தை, சூப்பராக சொல்கிறீங்க, உங்கள் பையன் பண்ணது எல்லாமே நீங்கள் பண்ணதுன்னு சொல்லி பெருமையாக இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களே, யாருக்கும் உண்மை தெரியாதுல, உண்மை என்னன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் யாரோ ஒரு பையனுக்கோசம் காலில் விழுந்து அவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகாமல் தடுத்து நிறுத்ததை நீங்கள் தான் பண்ணன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா? நீங்கள் எப்படி அசிங்கப்படுவீங்க? பெத்த பிள்ளையே சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? நீங்களாம் மனுஷன் தானா? பேசுகிறத பார்த்து கோவப்பட்டு விஜயா மீனா அடிக்கிறது கை ஓங்குறாங்க. மீனா கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இவ்வளோ தான் அத்தை உங்களுக்கு மரியாதை, இதுக்கு மாரிலாம் மேலே கை வைக்கிறதா இருந்தால் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு உடனே பதட்டமாயிட்டு அண்ணாமலை சொன்னது ஞாபகம் வருது. அவள் உன்னை மதிக்கிற வரைக்கும் தான் மாமியார், அதுக்கப்புறம் உன் மரியாதை நீயே கெடுத்துக்காதுன்ற, அதனால் சைலண்ட் ஆகிடுறாங்க விஜயா. அங்கேருந்து மீனா வேகமாக வீட்டுக்கு போய்ட்றாங்க. விஜயா வீட்டுக்கு வந்தோடனே மீனான்னு ரொம்ப சத்தம் போடுறாங்க. என்ன விஜயா இப்படி கத்துறாங்கன்னு அண்ணாமலை முத்து எல்லாரும் கூடும்போது, என்னங்க இவன் என்ன காரியம் பண்ணால் தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு கிளாஸில், அப்படி என்ன பண்ணா மீனா அப்படின்னு சொல்லும்போது, பூ கொடுக்க வந்தால் பூ கொடுக்குற வேலையை பார்க்காம எல்லோரும் முன்னாடியே என்னை அசிங்கமாக பேசிட்டா, எனக்கு அங்கே ஒரே அவமானமாக போச்சு, நீ என்னை யார் மதிப்பாங்க அப்படின்றாங்க. அண்ணாமலை அப்படி என்ன தான் அவன் சொன்னான் சொல்லு அப்படி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அண்ணாமலைக்கே சீப்போ நீ இவ்வளோ கேவலமான அவளான்னு நினைக்க தோணிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து திட்டின உடனே விஜயா வேகமாக போய் ரூமில் கதவு